ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். ஜுஜுட்சு கைசன் எபிசோட் 8ல் என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனல் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹமாயும் இந்த பொண்ணும் யூஜி அண்ட் மெகுமியை ஹிகுருமா கிட்ட கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த எபிசோட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் ஹிகுருமா கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எபிசோடில் வளவல கொலக்குலன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நான் அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ஹிகுருமா யார், எப்பேற்பட்டவங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டப்படுது. அதில் ஹிகுருமா ஒரு லாயராக இருப்பார். ஒரு கேஸில் அவர் பிஸியாக இருப்பார். என்ன விஷயம்னா, கியாட்டான்னு சொல்லப்படுற இந்த ஒரு பையன் வீட்டு பக்கத்தில் ஒரு கொலை நடந்திருக்கும். ஆனால் அந்த கொலையை செய்ய யூஸ் பண்ணப்பட்ட கத்திங்கிறது இந்த கியாட்டாவுடைய வீட்டில் இருக்கும். இதை வச்சு தான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கியாட்டா அதை தான் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறான். என்ன விஷயம்னா, இந்த கியாட்டா அன்னைக்கு வீட்டில் சமைச்சிருக்க மாட்டான். ஏதாச்சும் வெளியே போய் சாப்பிடலாம்னு போயிருப்பான். அப்போ தான் இந்த கொலைங்கிறது நடந்திருக்கும். அவன் வீட்டில் வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் கடந்திருக்கும். போலீஸ் அந்த கியாட்டா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கியாட்டா பயந்து ஓடிருப்பான். இதை கேட்ட ஹிகுராமா, நீ ஏன் பயந்து ஓடின அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இதுக்கு முன்னாடி போலீஸ் இவன் ஃப்ரெண்டு ட்ரக்கை யூஸ் பண்ணதுக்கு இவனை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவன் வேலை செய்கிற இடம்ங்கிறது ஒரு ஓல்டேஜ் ஹோம். ஸோ சைரன் சவுண்ட் அவங்களுக்கும் ஒத்துக்காது. இதனால தான் பயந்து ஓடினதா அந்த கியாட்டா சொல்லியிருப்பான். சரி, அந்த கத்தியை நீயே போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலைன்னு ஹிகுருமா கேட்டிருப்பாரு. அதுக்கு அவன், இதை நான் கொடுக்கணும்னு தான் நினச்சேன், பட் அதுக்குள்ளே எல்லாமே மோசமாக நடந்துருச்சுன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் அவன் ஹிகுருமாட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருப்பான். ஏன்னா, அவன் இருந்த இடத்துல கேட்ஸை வளர்க்கக்கூடாதாம். ஆனால் அது தெரிஞ்சும் இவன் ஒரு கேட்டை வளர்த்துருப்பான். இப்போ இவன் ஜெயிலில் இருக்கிறதால அதுக்கு யாருமே சாப்பாடு போட முடியாது. ஸோ அவன் கேட்டை மட்டும் பார்த்துக்க முடியுமான்னு கேட்க ஹிகுருமா அந்த கேட்டை அவருடைய அசிஸ்டண்ட்டை கொடுத்துருப்பாரு. அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஹிகுருமா மேலே கொஞ்சம் காண்டு இருக்கும். ஏன்னா ஹிகுருமா காசே வராத பொட்டி கேஸ் எல்லாம் எடுத்து நடத்தியிருப்பாரு. ஹிகுருமாவுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஹிகுருமாவுடைய அசிஸ்டண்ட் பேசுகிற ஒரு சீக்வன்ஸை காட்டியிருப்பாங்க. இவங்க ஒரு காஃபி ஷாப் வச்சுருப்பாங்க. இவங்க ஹிகுருமா அப்போலேருந்தே இப்படி தான். அவனால் அநியாயத்தை கண்டா தாங்க முடியாது. எப்போவுமே அவன் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பான்னு சொல்ல நமக்கு அந்த கியாட்டாவுடைய கேஸை காட்டுறாங்க. இதில் ஹிகுருமா வின் பண்ணியிருப்பார். ஆனால் ஆப்போனன்ட் டீம் இதுக்கு மேல்முறையீடு பண்ணியிருப்பாங்க. ஹிகுருமா கியாட்டாவை பார்க்க போயிருப்பார். அவர் ஹிகுருமாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல, ரொம்ப அவசரப்படாத, அவங்க அப்பீல் பண்ணி இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு கியாட்டா, இந்த தேங்க்ஸை நான் அதுக்கு சொல்லலை, என்ன நீ நம்பினல, அதுக்காக தான் உனக்கு தேங்க்ஸை சொல்கிறேன்னு கியாட்டா சொல்கிறான். அடுத்து அந்த அப்பீல் கேஸ் நடக்கிறத காட்டுறாங்க. இதில் என்னதான் நியாயம் அந்த கியாட்டா பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு ஜெயிச்சது கியாட்டாவுடைய ஆப்போனன்ட் டீம் தான். ஏன்னா இவனை சிக்க வைக்கிறது தான் ஆரம்பத்திலருந்தே இவங்க எல்லாருடைய மோட்டிவாக இருந்திருக்கு. இதனால் ஹிகுருமா ஒரு சைக்கோ மாதிரி ஆகிடுறாரு. ஜட்ஜ் ஹேமரை எடுத்து அடிக்கிறாரு. அப்போ தான் இவருடைய கர்ஸ் டெக்னிக் அவேக் ஆகுது. ஃப்ளாஷ்பேக் முடியுது. நமக்கு லாஸ்ட் எபிசோடில் விட்டதுலேருந்து இப்போது கண்டினியூ பண்ணுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் யூஜி மெகுமி தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. மெகுமியை ரெமின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு ஹிகுராமா கிட்ட கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்கும். இதே மாதிரியே யூஜியவும் அமாயின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பையன் ஹிகுராமா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவங்க 2 பேரும் வேறு வேறு இடத்த சொல்லி இங்கே தான் ஹிகுராமா இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஹிகுராமா 2 இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போது இதில் ஒருத்தர் பொய் சொல்லியிருக்காங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அது யாராக இருப்பாங்கிற சஸ்பென்ஸோடு தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடும் அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அமாய் யூஜியை ஒரு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். இதுக்குள்ளே தான் ஹிகுராமா இருக்கான். ஆனால் அவனை நான் பார்த்ததில்ல. என் கூட இருந்தால அந்த ஹெலிகாப்டர் மண்டைய அவள் அடிக்கடிக்கு ஹிகுராமாவை இங்கே பார்த்ததா சொல்லுவான். ஸோ நீ உள்ளே போய் தான் ஆகணுமான்னு அமாய் கேட்குறாரு. அதுக்கு யூஜி, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும்.
உன்னுடைய ஹெல்ப்புக்கு நன்றின்னு சொல்லிட்டு யூஜி உள்ளே போகிறாரு. யூஜி போன உடனே இதை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும், என்ன மன்னிச்சிரு யூஜின்னு சொல்லிட்டு அமாய் அழுகிறாரு. இப்படி இவர் அழுதுட்டு இருக்க யூஜி உள்ளே போகிறான். அப்படி போன உடனே யூஜி ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். இவனோட பேர் ரெஜின்னு ரிவீல் பண்ணுறாங்க. ரெஜியை காட்டும்போது யூஜி தான் அவனை பார்த்த மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் மெகுமி தான் ரெஜியை ரியலாக பார்த்துருப்பான். ஸோ அந்த பொண்ணு தான் தப்பான லொக்கேஷனை கொடுத்துருக்கு. அம்மாய் கரெக்டான இடத்துக்கு தான் யூஜியை கூட்டிகிட்டு போயிருக்கான்னு ரிவீல் பண்ணுறாங்க. ரெஜியை பார்த்த உடனே மெகுமி முடிவு பண்ணிட்டாரு, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, இனிமே பேசி வேலைக்காகாது, உடனே ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாரு. அவருடைய டாக்ஸையும் சமன் பண்ணுறாரு. காட்சிகள் மாறுது. யூஜி உள்ளே போய் ஹிகுராமாவை பார்க்குறாரு. பார்த்தா ஹிகுராமா ஒரு பாத்டப்பில் உட்கார்ந்துருக்காரு. யாரா இந்த பைத்தியம்ங்கிற மாதிரி யூஜி அவரை பார்க்குறாரு. உடனே ஹிகுராமா, இதை பார்க்க சின்ன பழுத்தனமாக இருக்கலாம், பட் இந்த பாத்டப்பில் படுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. உடனே யூஜி, இதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசலாம், நான் உன்கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. நீ தானே ஹிகுராமா, அப்புறம் உன்கிட்ட 100 பாயிண்ட்ஸ் இருக்குதானேன்னு யூஜி கேட்குறாரு. உடனே ஹிகுராமா அவரை தடுத்து நிறுத்திட்டு, இனிமே நீ பேசுகிற ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் நீ எனக்கு 5000 என்ன பே பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாரு. உடனே யூஜி, யாரா இவன்னு ஷாக் ஆகுறாரு. பட் ஹிகுராமா, நான் சும்மா ஜோக் பண்ணேன், நீ தப்பாக எடுத்துக்காதன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட யூஜி, ஹிகுராமா, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். இந்த கல்லிங் கேமில் ஒரு ரூல் இருக்குது. அதாவது ஒரு பிளேயர் 19 நாளைக்கு எந்த ஒரு பாயிண்ட் சேஞ்சஸும் இல்லாமல் இருந்தால் அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து வருமாம். எனக்கு இந்த ரூலை மாற்றணும், பல பேருடைய உயிரை காப்பாற்றணும். அதனால் ஒரு புது ரூலை நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதாவது பிளேயர்ஸான நம்மளுக்குள்ள பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கணும். எப்படி பண்ணால் யாரும் சாக மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உன்னுடைய 100 பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும்னு யூஜி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஹிகுராமா, சாரி தம்பி, உன்னுடைய இந்த ப்ரப்போசலை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா எனக்கே இன்னும் முழுசாக இந்த கேமை பற்றி தெரியலை, இதோட ரூல்ஸும் எனக்கு புரியலை. உதாரணத்துக்கு இந்த கேமில் ஒரு யூஸருடைய கர்ஸ் எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது அவங்களுடைய கர்ஸ்ட் எனர்ஜி எடுக்கப்படுமா, இல்லைனா அந்த பர்சனே இறந்து போயிடுவாங்களா? இப்படி எனக்கே பல கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அந்த புது ரூலை ஆட் பண்ணுறதை பற்றியே நான் யோசிப்பேன். அதனால் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பு போன்னு ஹிகுராமா சொல்ல யூஜி கடுப்பாகிறாரு. இல்லை ஹிகுராமா, உன்னுடைய இந்த 100 பாயிண்ட்ஸ் எனக்கு தேவைன்னு சொல்ல ஹிகுராமா பாத்டப்ல இருந்து எழுந்திருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஷிகிகாய் இருக்குது. இதை பார்த்துட்டு யூஜி ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த எபிசோடும் முடியுது.